கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்து சபை வழங்குறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ. ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனிதனை அவனுடைய சுய ஆவி நடத்தும். மாம்ச ஆவி, அது மாம்ச பிரகாரமான ஆவி. நம்ம எல்லாரும் அந்த சுயமான ஆவி தான் நமக்குள்ளே இருக்கிற ஆவி. கர்த்தர் கொடுத்துருக்கிற ஆவி, மாம்சமான சுயமான ஆவியாக அந்த ஆவி நம்ம நடத்துகிறது. அதற்கு ஒரு உதாரணமான வசனத்தை நாம் பார்க்கும்போது 53ஆம் அதிகாரம் ஏசாயாவில் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் நம்முடைய சுய விருப்பத்தின்படி, சுய மனதின் போக்கின்படி, நம்முடைய சொந்த வழிகளில் நாம் போகணும். இது நம்முடைய மாம்ச பிரகாரமான ஆவியை நடத்துகிற ஒரு காரியம். இந்த மாம்சம் எப்படி நம்ம நடத்துகிறதோ அந்த மாம்சன் ஆவி நம்ம நடத்துகிறது போல நாம் நடத்தப்படுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம நடத்துகிற வித்தியாசமாக இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதத்தில் நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை போதிக்கிறார். முதல்ல நம்மை போதிப்பார், நமக்குள்ளே வந்து நம்மை போதித்து நடத்த வேண்டும். ஆவியானவர் வெளியே இருந்து நம்மை போதித்து நம்ம நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத புஸ்தகம் அப்படி தான் சொல்லுகிறது. ஏசாயாவில் 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி சொல்லுது: பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். இன்றைக்கி கர்த்தருடைய அநேக பிள்ளைகள் வந்து சரியான அனுபவத்துக்குள்ளே வரமாட்டேன்றாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் கூட பிள்ளைகள் சபைக்கு வரமாட்டேறாங்க. இதுதான் எங்களுடைய ஜெபம். எங்களுக்கு அவங்க பண்ணுற ஜெப விண்ணப்பங்களாக இருக்குது. இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தாறுமாறாக நடக்கிறாங்க. தாய் தகப்பன் பேச்சை கேட்குறதே கிடையாது. அப்பா அம்மா நல்லது சொன்னாலும் கேட்குறதில்ல. பொதுவாக தாய் தகப்பன் கெட்டது எப்போதும் பிள்ளைகளுக்கு சொல்ல மாட்டாங்க. அவங்க பிள்ளைங்க கெட்டு போகிறதுக்கு எந்த தாய் தகப்பனும் வழிகாட்ட மாட்டாங்க. அவங்க கெட்டு போனாலும் சரி, நம்ம கெட்டு போனாலும் நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கு அதை பிள்ளைகள் அலட்சியம் பண்ணுகிறார்கள், அள்ளத்தட்டுகிறார். பெற்றோருடைய உபதேசத்தை அள்ளத்தட்டுகிறார். அது அள்ளத்தட்டும் போது வசனம் சொல்கிறது, உபதேசம் பண்ணினவங்க சொல்லையெல்லாம் நான் கேட்காமல் போயிட்டேனே, எனக்கு உபதேசம் பண்ணவரில் என்னுடைய பாஸ் எனக்கு சொல்லி கூட நான் கேட்காத விட்டுட்டேன்னு, எனக்கு கடிந்து கொண்டார்கள், அதை ஏற்றுக்கு எனக்கு மனசு இல்லாமல் போயிட்டுதேன்னு சொல்லி நீ அங்கலாய்ப்பாய். கடைசியில் அப்புறம் அங்கலாய்க்கும் போது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள், வேதத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளின்படி நடக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 1ஆம் வசனம்: என் மகனே, என் நாணத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய், அப்போது நீ விவேகத்தை பேணிக்கொள்வாய், உன் உதடுகள் அறிவை காத்து கொள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அப்படி சொன்னால், எந்த பெற்றோர்கள் சொன்னாலும் பிள்ளைகள் கேட்கறதில்லை. இன்றைக்கு பாஸ்டருடைய குடும்பங்களில் கூட பிள்ளைகள் கேட்கறதில்லை. மூப்பனார் குடும்பங்களில் கூட பிள்ளைகள் கேட்கறதில்லை. உபதேசர் குடும்பங்களில் கூட பிள்ளைகள் கேட்கறதில்லை. ஆனால் அவருடைய முடிவு பார்த்தீங்கன்னா பரிதாபமாக இருக்கும். வசனம் அப்படி தான் சொல்லுது. 5ஆம் அதிகாரம் நீதிமொழியில் 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரம் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்வதில் என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகன் சொல்லி நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்குள்ளானேனே என்று முறையிடுவாய். முறையிடுறதில் பிரயோஜனம் இல்லை. ஆகவே மாம்ச பிரகாரமான போகாதபடி ஆவிக்குரிய பிரகாரமாக நடந்து கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஏசாயா 28:26 வேதம் சொல்கிறது, அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இவங்க இப்போ நம்முடைய ஆவி, தேவனுடைய ஆவி. இப்போ தேவ ஆவியான நடத்துகிற சிலது நான் ஞாபகப்படுத்தி ஜெபம் பண்ணும்படி விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவ ஆவியானவருக்கு விரோதமாக புருஷனும் மனைவி ஒருமனப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவருக்கு விரோதமாக புருஷனும் மனைவி ஒருமனப்பட்டு அவள் பொய் சொன்ன காரியத்தில் அவள் நடந்த சம்பவத்தை பாருங்கள்.
அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, நிலத்தில் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஒரு கேள்வி கேட்கிறார். அடுத்த வசனம், அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையே? அது விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அது விற்ற பின்னும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதில்லை. நீ மனுஷனிடத்தில் அல்ல, நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். தேவனிடத்தில் பொய் சொன்னான். மனுஷங்கிட்ட பாஸ்டர் கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திடலாம். நாங்கெல்லாம் மனுஷர்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை ஏமாற்ற முடியாது. இதை சொன்னதுமே அனனியா கீழே வந்து செத்து போனான். அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். அனனியா சப்பிராளுக்கு தெரியாது, அவன் வந்தா. அவ்வளோ அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட். 2 பேரும் ஒரே மாதிரி போய் சொல்லி கடைசியில் ஜீவனை விட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஆவியானவர் பிலிப்பை நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 8:29-30. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீ வாசிக்கிறவைகளின் கருத்து உனக்கு தெரியுமா என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் பிலிப்பு கிட்ட சொல்றார், நீ போய் அந்த ரதத்தோட கூட சேர்ந்து கொள். இந்த கந்தகா நாட்டு மந்திரி போயிட்டு இருக்கிறான், நீ அவங்க கூட போய் சேர்ந்து கொள் சொன்னார். உடனே பிலிப்பு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைக்கு அநேகர் கீழ்ப்படிய மறுக்கிறார்கள். அதனால் அற்புதம் நடக்க மாட்டது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆவியானுடைய வார்த்தைக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படுவோமானால் நம்முடைய ஊழியத்தில், குடும்பத்தில், ஜீவியத்தில் அற்புதம் நடக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் இந்த சம்பவம் நடந்த பிறகு அப்படியே போகிறார்கள். தண்ணீர் இருக்குது. பிலிப்பு பார்த்து அந்த நாட்டு மந்திரியை பார்த்து சொல்கிறான், நீ ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறாயான்னு கேட்குறான். தடையை தான் இருக்குன்னு சொல்கிறேன், நான் விரும்புகிறேன்னு சொன்னான். உடனே ஞானஸ்நானக்கு 2 பேர் இறங்கி ஞானஸ்நானம் கொடுத்துட்டு அந்த மந்திரி ரதத்தோடு போயிட்டான். ரதத்தில் போனான். பிலிப்பை ஆவியானவர் கொண்டு போயிட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆகவே ஆவியானுடைய சத்தத்தை கீழ்ப்படுகிறது ஊழியக்காரர்களுக்கு நல்லது. இன்றைக்கு அநேக பாஸ்டர்மாரில் கூட ஆவியானுடைய சத்தத்தை கீழ்ப்படிய மாட்டேன்றோம். அதனால தான் நாமும் வளரல, நம்முடைய சபை வளரல, குடும்பம் வளரல. ஆவியானவர் சொல்லுகிறதை நாம் கேட்போமானால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற காரியம், நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், மிஞ்சின நீதிமான் மாதிரி சொல்கிறார். அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். பசி எடுத்தது. மேலேருந்து ஒரு கூடு வந்தது. அந்த கூடுக்குள்ளே நான் எல்லா விதமான மிருகங்கள், பறவை எல்லாம் இருந்தது. ஆனால் பேதுரு சொல்கிற இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் ஆண்டவரே, நான் ரொம்ப மிஞ்சின நீதிமான், நான் வெஜிடேரியன், நீங்கள் அனுப்புறதெல்லாம் என்வியாக இருக்குது, நான் என்ன செய்ய மாட்டேன், இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னார். அதான் அந்த சம்பவங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பரிசுத்தமாகினது நீ என்ன ஆக்காது, அசுத்தமாக நினைக்காது, நீ அதை அடுத்து புசிக்கலாம், அதெல்லாம் அடுத்து விட்டுருங்க. இப்போ பேதுருவை தேடி வந்திருக்கிறார்கள். அதான் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தில். அதனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு நாம் பார்க்கும்போது இந்த 3 பேரும் பேதுருவை தேடி வந்திருக்கிறார்கள். இந்த பேதுருவை தேடி வந்திருக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ சந்தேகப்படாத, உன்னை தேடி 3 பேர் வந்திருக்கிறாங்க, நீ அவர்களோடு கூட போன்னு சொன்னார். போனால் அங்கே நடந்தது, அங்கே பெரிய அற்புதம் நடந்த. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பேதுரு பிரசங்கத்தை கொண்டிருக்கும்போது 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இந்த சம்பவம், யார் வீட்டில் ஜெபம் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது, இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் வீட்டில் தான் ஜெபம் நடக்குது. அந்த ஜெபத்துக்கு தான் பேதுரு போகிறார், கூப்பிட்டு போகிறாங்க. அவன் பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியான எல்லாரையும் நிரப்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக ஆவியானவர் நடத்துகிற ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தும்படி விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை நடத்தினார்.
1ஆம் வசனம் 2ஆம் வசனம் ஐயா படிங்க ஐயா. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு ஆமென். ஸ்தோத்திரம். 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஆண்டவர் நடத்துகிறார். ஆண்டவர் நடத்தும் போது அவருக்கு ஜெயம் கிடைத்தது. சாத்தான் போராடுறான். கல்லுங்கள் அப்பமாகும், மேலேருந்து கீழே குதியும், தூதர்கள் தூக்கிட்டு போவாங்கள, காப்பாற்றுவாங்கள. ஆனால் இயேசு ஜெயிச்சிட்டார். சாத்தானே அப்பால போன்னு சொன்னார். ஆகவே ஆவியானவர் உங்களையும் என்னை நடத்த வல்லவராக்கிறார். நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் எங்களை நடத்தும்படி உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பொறுப்பிடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோத்திரம். துன்ப அலைகள் சூழ்ந்திடினும் கோர புயல் வரினும் தாங்கிய சேப்பாரக்கரையில் தற்பர நேசு நம்மை. துன்ப அலைகள் சூழ்ந்திடினும் கோர புயல் வரினும் தாங்கிய சேப்பாரக்கரையில் தற்பர நேசு நம்மை. துன்ப அலைகள் சூழ்ந்திடினும் உன் கண்ணீர் என்ன மாறாததா, உன் துன்பம் என்ன தீராததா. உன் கண்ணீர் என்ன மாறாததா, உன் துன்பம் என்ன தீராததா. வந்திடு நீ இயேசுவிடம், மாற்றிடுவார் உந்தன் கண்ணீர் எல்லாம். வந்திடு நீ இயேசுவிடம், மாற்றிடுவார் உந்தன் கண்ணீர் எல்லாம். துன்ப அலைகள் சூழ்ந்திடினும் கோர புயல் வரினும் தாங்கிய சேர்ப்பாரக்கரையில் தற்பர நேசு நம்மை. துன்ப அலைகள் சூழ்ந்திடினும் உன் வாழ் வளமாகுமே, பஞ்சமும் பசியும் பறந்தோடுமே. பாழான உன் வாழ்வு வளமாகுமே, பஞ்சமும் பசியும் பறந்தோடுமே. நீக்கிடுவாரும் துன்பமெல்லாம் நிச்சய ஜீவன் உனக்களித்தே. நீக்கிடுவாருந்தன் துன்பமெல்லாம் நித்திய ஜீவன் உனக்களித்தே. துன்ப அலைகள் சூழ்ந்திடினும் கோர புயல் வரினும் தாங்கிய சேர்ப்பாரக்கரையில் தற்பர நேசு நம்மை. துன்ப அலைகள் சூழ்ந்திடினும்